நாளைக்கான வீடியோவில் என்ன நடக்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். பூமியோட கல்யாணம் நின்று போன டென்ஷனில் நம்ம ககன் வந்து பிஸ்னஸை சரியாக கவனிச்சிருக்க மாட்டார். அதனால அவருக்கு 50 லட்சம் லாஸ் ஆகிருக்கும். அதனால நம்ம ககன் ரொம்பவே டென்ஷனாக இருப்பார். சாரதா கேட்பாங்க, என்னாச்சு ககன், எதுக்காக இவ்வளோ டென்ஷனாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்லுவாங்க, என்னைக்கு பூமி என்னோட வாழ்க்கையில் வந்தாலும் அன்னையிலேருந்தே எனக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ அவளால் தான் எனக்கு பிஸ்னஸில் 50 லட்சம் லாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அதுக்கு சாரதா சொல்லுவாங்க, சரிப்பா அதுக்குன்னு டென்ஷன் ஆனால் என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு ககன் சொல்லுவாங்க, இந்த பூமி என் வாழ்க்கையில் வந்ததுலேருந்தே என்னை விட்டு எல்லாமே போயிடுச்சு. அதுக்கு முன்னாடி நான் என் வேலையை எல்லாமே கரெக்டாக தான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப டென்ஷனாக கத்திட்டு இருப்பாங்க. அப்போ தான் ககனோட ஃப்ரெண்டு வந்து ககனுக்கு கால் பண்ணுவாங்க, என்னாச்சு ககன், எதுக்காக நீ இப்படி விட்ட, 50 லட்சம் பெனாலிட்டி போடுற அளவுக்கு நீ ஏன் பிஸ்னஸில் அவ்வளோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்க, நீ அப்படி பண்ண மாட்டியே அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க, அதுக்கு ககன் சொல்கிறாங்க, இங்கே பாருடா, எனக்கு மட்டும் ஒரு ஹெல்ப் பண்ணு, எப்படியாவது அந்த 50 லட்சத்தை நான் டாக்குமெண்ட்ஸ்லாம் தரேன், நீயே கட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம சாரதா ரொம்பவே மனசொடைஞ்சு போயிடுறாங்க. இதுக்கெல்லாம் ஒரே வழி, நம்ம சரத்சந்திரா வீட்டுக்கு போயிட்டு நேரடியாக பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா வந்து சரத்சந்திரா வீட்டுக்கு வராங்க. சாரதாவை பார்த்ததுமே மீரா செம்மையாக டென்ஷன் ஆயிடுறாங்க. சாரதாவை கூப்பிட்டு செம்மையாக திட்டிட்டு இருக்காங்க, எதுக்காக நீங்க வந்த, அதான் நீ நினைச்ச மாதிரியே கல்யாணம் நின்றுச்சுல, நீ கிருஷ்ணாவோட சேர்ந்து வாழணும்னு சொல்றதுக்காக சொந்த பையனோட வாழ்க்கையிலே விளையாண்டுட்டல அப்படிங்கிற மாதிரி கேட்க, இதை கேட்ட சாரதா சொல்றாங்க, இங்க பாரு மீரா, நீ கோபப்படுற அளவுக்குலாம் எதுவுமே நடக்கல, அந்த டைவர்ஸ் நோட்டீஸ் எங்க போச்சுன்னே எனக்கு தெரியல, அந்த டைவர்ஸ் நோட்டீஸை நான் எடுக்கிறதா இருந்தா அப்புறம் எதுக்காக நான் அதில் சைன் போட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாரதா கேட்க, இதை கேட்ட மீரா சொல்றாங்க, இல்ல நீ திட்டம் போட்டு தான் இதெல்லாம் பண்ணியிருக்க, அந்த டைவர்ஸ் நோட்டீஸை நீயே எடுத்து வச்சுட்டு நாடகம் ஆடிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது சாரதா வந்து ரொம்ப மனசுடைஞ்சு போய் அழுகுறாங்க. அந்த இடத்துல பிந்து வந்து சொல்றாங்க, அம்மா பெரியம்மாவை ஏமா இப்படிலாம் பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு மீரா சொல்றாங்க, இங்க பாரு, யாருடி உனக்கு பெரியம்மா, கேபி மட்டும்தான் உன்னோட அப்பா, இவங்கெல்லாம் உன்னோட பெரியம்மாலாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி மீரா ரொம்பவே பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சைடு நம்ம பூமியை தான் காட்டுவாங்க. பூமிக்கு என்ன பண்றதுனே தெரியாம ரோட்ல நடந்து போயிட்டே யோசிச்சுட்டே போவாங்க, நம்மளை சுத்தி என்ன நடக்குது, ககனையும் நம்மளால கல்யாணம் பண்ணிக்க முடியல, அப்பா என்னன்னா ககன் முக்கியனா நீ ககனோடய போயிடு, அப்புறம் நீ என்னைய உயிரோடவே பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறத நினைச்சுக்கிட்டே நம்ம பூமி நடந்து போய்கிட்டு இருப்பாங்க. இந்த சைடு நம்ம பூமி கூட சின்ன வயசுல இருந்து வளர்ந்த சிவாவை தான் காட்டுவாங்க. அவர் பூமியோட டெடிபேரை எடுத்து பூமி கிட்ட எப்படியாவது இந்த டெடிபேரை சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரோடா தெரிஞ்சிட்டு இருப்பாரு. அப்போ சில பல ரவுடிங் எல்லாம் அவரை அட்டாக் பண்ணும்போது ஒரு இன்ஸ்பெக்டர் தான் அவர் வந்து காப்பாற்றி கூட்டிட்டு போவாரு. எப்பா நீ எங்க இருந்து வர அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்கும்போது சிவா எல்லா டீட்டெயிலுமே சொல்லுவாங்க, நான் என்னோட அக்காவை தேடி தான் வந்திருக்கேன், என் அக்கா கிட்ட இந்த டெடிபேரை சேர்த்துடணும், அதுக்காக தான் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. அப்போ அந்த இன்ஸ்பெக்டரும் அப்படி என்ன இருக்கு இந்த டெடிபேர்ல கூட அப்படின்னு சொல்லிட்டு அந்த டெடிபேரை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. பின்னாடி ஒரு ஜிப் இருக்கும், அதுக்குள்ள ஒரு கேமரா இருக்கும். சோபா சந்திரா லாஸ்டா இறக்கும் போது அபூர்வா பண்ண கொடுமைகள் எல்லாத்தையுமே அதில் ரெக்கார்ட் பண்ணி வச்சு தான் இறந்துருப்பாங்க. அதையும் பூமியையும் அப்படியே டெடிபேர்க்குள்ளே வச்சு தான் அந்த டெடிபேரை அப்படியே தூக்கி போட்டிருப்பாங்க. அதனால நம்ம சிவா வந்து எப்படியாவது இந்த பூமி கிட்ட சேர்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு இருப்பாரு. அங்கே இருக்கிற இன்ஸ்பெக்டர் அந்த கேமரால என்ன இருக்குன்னு சொல்லிட்டு அதை ஆன் பண்ணி பார்ப்பாங்க. அதில் அபூர்வா பண்ண பித்தலாட்டம் எல்லாமே பதிவாயிருக்கும். அந்த வீடியோவில் சோபா சந்திராவை கொலை பண்ணது அபூர்வா தான் அப்படிங்கிறதையும் அந்த இன்ஸ்பெக்டர் புரிஞ்சுப்பாரு. இவங்க என்ன சந்திராவோட முதல் ஒய்ஃப் ஆச்சே, இவங்கள அப்போ 2வது ஒய்ஃப் தான் கொலை பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி அவர் தெரிஞ்சுக்கிட்டு இந்த விஷயத்தை எப்படியாவது சந்திரா கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சந்திராவை காண்டாக்ட் பண்ணுவாரு. ஆனால் சந்திரா வந்து காலை எடுக்கவே மாட்டாரு. இவர் எப்படியாவது இந்த விஷயத்தை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாரு. ஆனால் அந்த நேரம் பார்த்து சந்திராவுக்கு லைனே கிடைக்காது. இந்த சைடு நம்ம சிவாவும் அந்த இன்ஸ்பெக்டர் வெளியில் போனதை பார்த்துட்டு அந்த டெடிபேர்க்குள்ளே மறுபடியும் அந்த கேமராவை வச்சுட்டு அதை அப்படியே எடுத்துட்டு அவங்க கிட்ட சொல்லாம கிளம்ப ஓடிடுவாரு. அப்படி ஓடி போய்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு கார் வந்து அவரை ஏற்றிடும். இந்த சைடு நம்ம சாரதாவை தான் காட்டுறாங்க. அபூர்வா சந்திரா 2 பேருமே வந்துடுறாங்க. சாரதாவை பார்த்ததுமே சந்திரா பயங்கரமா திட்டுறாங்க, நீ எல்லாம் ஒரு பொம்பளையா, வாக்கு கொடுத்துட்டு இப்படி எங்களை ஏமாத்திட்டு இருக்க, உன் பையன் கல்யாணத்தை விட கேபி கூட நீ சேர்ந்து வாழ்ற வாழ்க்கை தான் உனக்கு ரொம்ப முக்கியமா, எங்ககிட்ட நீ சொன்ன மாதிரி நீ உன்னோட வாக்கை நிறைவேற்றவே இல்லை, அந்த டைவர்ஸ் நோட்டீஸை நீ தானே எடுத்த அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நம்ம சாரதா சொல்றாங்க, இல்ல நான் அந்த டைவர்ஸ் நோட்டீஸை எடுக்கவே இல்லை, நான் சொல்றதெல்லாம் நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாவமா கெஞ்சிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பூர்ணி வந்து சொல்லுவாங்க, அம்மா நீங்க எதுக்காகம்மா இவங்க கிட்ட எல்லாம் போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நம்ம பிந்து வந்து சொல்லுவாங்க, நீங்க பண்றதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்லை, பெரியம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டு அழுதுகிட்டு இருக்காங்க, ஒரு பொண்ணை இப்படியா கஷ்டப்படுத்துவீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, இது கேட்ட அபூர்வா சொல்றாங்க, இங்க பாருங்க இந்த விஷயத்துல யாருமே தலையிடாதீங்க, நாங்க பாத்துக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அபூர்வா வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. சந்திரா கிட்ட சொல்லுவாங்க, இங்க பாருங்க மாமா, இனிமேட்டு டைவர்ஸ் நோட்டீஸ்ல சைன் வாங்குறதெல்லாம் வேலைக்கே ஆகாத விஷயம், நான் ஒரு வேலை பண்ண போறேன், என்னதான் இவ டைவர்ஸ் நோட்டீஸ்ல சைன் போட்டு கொடுத்தாலும் கேபியை மீட் பண்ணாமலா இருப்பா, கண்டிப்பா
கண்டிப்பாக கேபியும் அவள் வீட்டுக்கு போவா, கேபி இவங்களும் சந்தோஷமாக தான் இருப்பாங்க. அதனால நம்ம ஒரு வேலை பண்ணணும், அவள் கழுத்தில் இருக்கிற தாலியை நம்ம கலட்டணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாரதா சொல்லுவாங்க, வேண்டாம் அதை மட்டும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருப்பாங்க. அப்போ கேபியோட அம்மா வருவாங்க, என்ன புருவா பேசிக்கிட்டு இருக்க, யார் கழுத்தில் இருக்க தாலியை எப்படி நீ கழட்டுவ, என் பையன் இறந்தா மட்டும்தான் அந்த தாலியை கழட்ட முடியும், இப்போமே அந்த தாலியை கழட்டினா என் பையன் இறந்ததுக்கு சமானம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட அபூர்வா சொல்கிறாங்க, அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது, அவள் கழுத்தில் அந்த தாலி இருக்க போய் தானே கேபியோட உறவாடிட்டு இருக்கா, அந்த தாலி இல்லைனா அவள் எப்படி அந்த கேபியோட உறவாடுவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த தாலியை கலட்டுறதுக்காக அப்புறம் வந்து ரொம்பவே ட்ரை பண்ணுவாங்க. அப்புறம் யோசிப்பாங்க, வேணாம் நம்மளே கலட்டினா அது வந்து அசிங்கம், இவளை தொட்டாலே பாவம் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா ஒரு முடிவு பண்ணுவாங்க. மாமா பேசாமல் நம்ம அவங்க 4 பேர்த்த வர வச்சா எப்படி, அதான் கணவனை இழந்தவங்களாம் இருக்காங்களே அவங்கள வர வச்சு இந்த சம்பிரதாயத்தை முறைப்படி செஞ்சு முடிச்சுட்டா கண்டிப்பாக சாரதாவுக்கு கேபிக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லைன்னு ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அபூர்வா வந்து சந்திரா கிட்ட சொல்லுவாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம சாரதா கதறுவாங்க, என்னை விட்டுடுங்க நான் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு சொல்லும்போது அபூர்வா சொல்லுவாங்க, அது எப்படி நாங்கள் அசால்ட்டாக விட்டுருவோம், நீ என்னன்னா டைவர்ஸ் நோட்டீஸில் சைன் போடுற மாதிரி சைன் போட்டுட்டு எங்களே நீ ஏமாத்துறியா, உனக்கு இதாண்டி சரியான தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அந்த 4 பேரை வர வைக்கிறாங்க. அவங்க எல்லாமே மஞ்சள் தண்ணி எல்லாத்தையுமே எடுத்துட்டு வராங்க. கேபியோட அம்மா வந்து எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க, அபூர்வா நீ பண்ணுறது கொஞ்சம் கூட சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்டால் அபூர்வா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க என் பேச்சு கேட்குறதா இருந்தால் எல்லாரும் இந்த வீட்டில் இருப்பீங்க, அப்படி இல்லைனா யாராலுமே இந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. பூமி இல்லாத நேரம் பார்த்து நம்ம அபூர்வா வந்து ரொம்பவே எல்லை மீறி போய்கிட்டு இருக்காங்க. சந்திராவும் அபூர்வாவோட பேச்சு கேட்டுட்டு ரொம்ப கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு சாரதாவை. இந்த சைடு நம்ம பூமி வந்து வீட்டுக்கு தான் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ கேபியோட அம்மா சொல்லுவாங்க, இங்கே பாருங்க இதெல்லாம் என் பையன் கிருஷ்ணாவுக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது, நீங்கள் இப்படிலாம் பண்ணுறது தெரிஞ்சா அவர் ரொம்பவே கோவப்படுவான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட சந்திரா சொல்கிறாங்க, அப்போ என் தங்கச்சி மீராவோட வாழ்க்கை என்ன ஆகுறது, அவள் வாழ்க்கை நல்லா இருக்கணும்ல, இவன் பாட்டுக்கு சாரதா பின்னாடியே போய்கிட்டு இருந்தா என் தங்கச்சி மீராவோட வாழ்க்கை என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி நம்ம சந்திரா வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்பதான் அபூர்வா சொல்றாங்க, விடுங்க மாமா இன்னைக்கே எல்லாமே முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா வந்து அவங்க கிட்டலாம் சொல்லுவாங்க, நீங்க ஃபர்ஸ்ட் மஞ்சள் தண்ணியை ஊத்துங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சாரதா மேல மஞ்சள் தண்ணியை ஊத்திட்டு இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல சாரதாவை பார்க்கவே ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அபூர்வா சந்திரா இதை எல்லாத்தையுமே வேடிக்கை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சாரதாவோட குங்குமத்தை கலைப்பாங்க, கையில போட்டிருக்க வலையில உடைக்கிறதுக்கு போவாங்க. கரெக்டா அந்த நேரத்துல பூமி வந்து அபூர்வாவை அடிச்சிடுறாங்க. அபூர்வாவை அடிச்சதுமே சந்திரா பூமி கிட்ட கேட்பாங்க, என்ன பூமி பண்ணிக்கிட்டு இருக்க, இப்ப எதுக்காக அபூர்வாவை அடிக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்க, அதுக்கு பூமி சொல்லுவாங்க, நீங்க பண்றதெல்லாம் எவ்வளவு பெரிய அநியாயம் தெரியுமா, ஒரு பொண்ணை இப்படி எல்லாமா நீங்க பண்ணிக்கிட்டு இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரி பூமி சொல்ல, இதை கேட்ட அபூர்வா சொல்லுவாங்க, இங்க பாரு சாரதா கேபி கல்யாணம் எல்லாம் செல்லவே செல்லாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதை கேட்ட நம்ம பூமி சொல்லுவாங்க, உனக்கு கல்யாணத்தை பத்தி அர்த்தம் என்னன்றது தெரியுமா, தாலியோட அர்த்தம் தெரியாத உன்கிட்டலாம் எதுவுமே என்னால் பேசவே முடியாது அப்படிங்கிற மாதிரி பூமி செம்மையா பேசிக்கிட்டு இருக்காங்க. நீங்க கோர்ட்டு கேஸா அப்படின்னு போயிருந்தா கூட கண்டிப்பா சாரதா அத்தைக்கு தான் நியாயம் கிடைச்சிருக்கும். அன்னைக்கு 2 பிள்ளைங்களோட வாசல்ல வந்து கதர்னாங்களே, அப்போ அவங்கள நீங்க வீட்டை விட்டு துரத்தி விட்டீங்க, அதுல எவ்வளவு பெரிய அநியாயம், இவ்வளவு பெரிய பாவத்தை பண்ணிட்டு இப்ப வேற ஒரு பாவத்தை நீங்களாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, நீங்களாம் மனுஷங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி சந்திராவையும் அபூர்வாவையும் நாக்க புடுங்குற மாதிரி கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க மட்டும் அன்னைக்கு நினைச்சிருந்தாங்களா போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டு அப்படின்னு போயிருந்து கண்டிப்பா கிருஷ்ணா மாமாவை அவங்க பக்கம் அவங்க வர வச்சிருக்கலாம். ஆனால் அவங்க அப்படி பண்ணவே இல்லை. 2 குழந்தையோட இந்த ஊரை விட்டு அவங்கள அடிச்சு துரத்துனீங்களே, நீங்களாம் மனுஷங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பூமி சூப்பராக பேசிட்டாங்கன்னே சொல்லலாம். கடைசி நேரத்தில் அபூர்வா பண்ண அநியாயத்துல இருந்து சாரதாவை பூமி தான் காப்பாத்திருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.